அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு புதிய பதிவில் உங்களை சந்திக்கிறதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய பதிவில் செவ்வாய் பகவானுடைய பொது காரகத்துவங்கள் பிளஸ் செவ்வாய் பகவான் 12 பாவகத்துல அமர்ந்த பலன்கள், இந்த ரெண்டு காம்பினேஷன் நம்ம டீடெயிலா கிளியரா அந்த பதிவுல பார்க்கலாம். வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற இதுக்குள்ள யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். முதலாவதா செவ்வாய் பகவானுடைய பொது காரகத்துவங்கள்லாம் என்ன, யார் இந்த செவ்வாயுடைய தன்மைகள்லாம் என்னென்ன அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் டீடெயிலா பார்த்துட்டு அதன் பிறகு செவ்வாய் 12 பாவகத்தில் அமர்ந்தால் என்ன பலன்களை தருவார் அப்படிங்கறத நம்ம கிளியரா பார்க்கலாம். முதலாவதா செவ்வாய் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னாக்கா, இந்த செவ்வாய் பகவான் சகோதரனை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம், சகோதர காரகன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே போல பெண்களுக்கு கணவனை குறிக்கக்கூடிய கிரகம், பெண்களுடைய ஜாதகத்துல செவ்வாய் வலிமையா இருக்கணும். எனவே பெண்களுக்கு கணவனை குறிக்கக்கூடிய கிரகம். நம்முடைய உடல்ல ரத்தத்தை குறிக்கக்கூடிய கிரகம், பற்களுக்கு காரக செவ்வாய் தான். சீருடை அணிந்த பணியாளர்களை குறிப்பவர் செவ்வாய். அதே போல ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய கோபதாப உணர்வுகளுக்கு காரகனாக செவ்வாய் பகவான் தான் வருவாரு. இந்த செவ்வாய் பகவான நம்ம மங்களன் அப்படின்னு நம்ம அழைப்போம். அதே போல அங்காரகன்னு சொல்லுவோம், குஜன்னு சொல்லுவோம். இதெல்லாம் செவ்வாய்க்கு வழங்கப்படக்கூடிய சிறப்பு பெயர்கள். அதே போல துப்பாக்கி, ஆயுதம், ராணுவம், போலீஸ், மருத்துவர், இவங்க எல்லாத்துக்கும் காரகம் பெற்ற ஒரு கிரகம்னா அது செவ்வாய். அறுவை சிகிச்சை நிபுணர்களுக்கு செவ்வாய் பலமா இருக்கும். ஏன்னா செவ்வாய் தான் தைரியத்தை கொடுப்பவர், ரத்தத்திற்கு காரகன். மத்தவங்களுக்கு ரத்தத்தை பார்த்தா பயம் வரக்கூடாது. அப்படி பயம் வருதுன்னா உங்களுக்கு செவ்வாய் வீக்கா இருக்குன்னு அர்த்தம். ரத்தத்தை பார்த்தா தைரியம் வந்துச்சுன்னா அவங்களுக்கு செவ்வாய் பலமா இருக்குன்னு அர்த்தம். செவ்வாய் பலமா இருக்கிறவங்களுக்கு காக்கி சட்டை போடுற அந்த பாக்கியம், மருத்துவர் ஆகக்கூடிய பாக்கியம், போலீஸ் ஆகக்கூடிய பாக்கியம், ராணுவத்துல பணிபுரியக்கூடிய பாக்கியம், இதெல்லாம் கிடைக்கும். கசாப்பு கடை, வெடிமருந்து, தொழிற்சாலைகள், அதே போல காலி நிலங்கள், கட்டிடம், அடுக்குமாடி கட்டிடம், உடற்பயிற்சி கூடம், தற்காப்பு கலை சொல்லிக் கொடுக்கக்கூடிய இடம், தற்காப்பு கலைகள், அதே போல முகத்தில் உள்ள பரு, மலக்குடல், இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடியவர் செவ்வாய் தான். செவ்வாய் குணத்துல கொடூரர் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா கோபதாப உணர்வுகள் இவருக்கு அதிகமா இருக்கும். அதே போல பூமிக்காரகன், யுத்தக்காரகன், சகோதரக்காரகன், இப்படிலாம் செவ்வாய் பகவானை நம்ம அழைப்போம். ஒரு ஜாதகருக்கு தைரியத்தை கொடுக்கக்கூடியவர் செவ்வாய் தான். செவ்வாய் யாருக்கு பலமா இருக்கோ அவங்க எல்லாம் நல்ல தைரியசாலியா இருப்பாங்க, நல்ல நிலபுல சேர்க்கை உடையவர்களா இருப்பாங்க. பூமி சேர்க்கை இவர்களுக்கு அற்புதமா இருக்கும். அரசியல்ல ஈடுபட்டு மிகப்பெரிய நிலையை அடைகிறதுக்கு செவ்வாய் துணை புரியக்கூடிய ஒரு கிரகமா இருப்பாரு. அல்ல செவ்வாய் யாருக்கு பலமா இருக்கோ அவங்க தான் அரசியல்ல பெரிய இடத்துக்கு வர முடியும். ஆத்திரம், அவசரம், முன்கோபம், விவேகம், தான் என்ற அகந்தை, அசட்டு தைரியம், பிடிவாத குணம், முரட்டுத்தனம், வீண் விவாதம், எதற்கும் அஞ்சாத குணம், இதெல்லாத்துக்கும் காரகர் செவ்வாய் தான். செவ்வாய் பகவான் 10ஆம் இடத்துல இருக்கும்போது திக்பல அமைப்பு அடைவார். அதே போல செவ்வாய் லக்ன ராசிக்கு 10ஆம் இடத்தோடையோ அல்லது 2ஆம் இடத்தோடையோ தொடர்பு கொண்டா, பார்த்தா, சேர்க்கை பெற்றா, அவங்க காவல்துறை, ராணுவம், ரத்தம் தொடர்பான துறை, மண்மனை தொடர்பான காரியங்களில் ஈடுபட்டு பொருள் ஈட்டக்கூடியவர்களாக இருப்பாங்க. செவ்வாய் ஒரு ஆண் கிரகம், சத்திரிய வம்சத்தை சேர்ந்த ஒரு கிரகமாக பார்க்கப்படுது. ஆயுதம், வெட்டுக்காயம், அதே போல படுக்கை அறை, இதெல்லாம் குறிக்கக்கூடியவர் செவ்வாய் தான். செவ்வாய் உயரத்துல குட்டையான தன்மையை உடையவர். அதே போல தெற்கு திசைக்கு காரகரா வருவாரு. நவரத்தினத்துல பவளத்துக்கு காரகர். அதே போல தானியத்துல நம்ம பார்க்கும்போது துவரைக்கு காரகரா வருவாரு. மலர்கள்ல செந்தாமரை மலருக்கு செவ்வாய் தான் காரகர். வாகனத்துல அன்னப்பறவையை தன்னுடைய வாகனமாக கொண்ட ஒரு செவ்வாய். அதிதேவதை முருகன். செவ்வாய் உங்களுக்கு பலவீனமா இருக்கு அப்படின்னாக்கா முருகனை வழிபட்டு வர செவ்வாயுடைய பிரச்சனைகள் எல்லாத்தையும் முருக பகவான் தீர்த்து வைப்பாரு. ஏன்னா செவ்வாயுடைய அதிதேவதை முருகன் தான். செவ்வாய் பகவானுக்கு உரிய ஸ்தலம் எது அப்படின்னு பார்த்தோம்னா வைத்தீஸ்வரன் கோவில். செவ்வாய் பலவீனமா இருக்கிறவங்க வைத்தீஸ்வரன் கோவில் போய் செவ்வாய் பகவானை வழிபட்டு வர்றது சிறப்பு. செவ்வாய்க்கு உகந்த நிறம் சிகப்பு. செவ்வாய் ஆட்சி அடையக்கூடியது மேஷ விருச்சக வீட்டுல, செவ்வாய் உச்சம் அடையக்கூடியது மகர வீட்டுல, செவ்வாய் நீச்சம் அடையக்கூடிய வீடு கடகம். இவருடைய தசாவரிடம் 7 ஆண்டுகள். செவ்வாய் சுபகிரகங்களோட இணைந்தாலோ அல்லது சுபகிரகத்துடைய பார்வையில் இருந்தாலோ தன்னுடைய காரகத்துவங்களை மிக சிறப்பான முறையில் கொடுக்கிறாரு. செவ்வாய்க்கு விசேஷ பார்வைகள்லாம் உண்டு. 4, 7, 8 இந்த பாவங்களை தான் அமர்ந்த இடத்துல இருந்து பார்ப்பாரு. 4, 7, 8 தான் அமர்ந்த இடத்துல இருந்து 4, 7, 8ஆம் பார்வையால மற்ற ஸ்தானங்களை பார்த்து வலிமைப்படுத்துவாரு. பொதுவா பார்க்கும்போது செவ்வாய் அவசரம், விவேகம், கோபம், இது எல்லாத்துக்கும் காரகர் செவ்வாய் தான். அதே போல செவ்வாயுடைய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம், இதெல்லாம் செவ்வாயுடைய நட்சத்திரம். இப்ப நம்ம இதுவரையும் பார்த்தது செவ்வாயுடைய பொது காரகத்துவம். செவ்வாய்னா யாரு, அவருடைய தன்மை எப்படி இருக்கும் அப்படிங்கறத ஒரு ஜெனரல் காம்பினேஷன்ஸ் இப்ப நம்ம பார்த்தோம். இப்போ அடுத்தது செவ்வாயுடைய தன்மையை வைத்து செவ்வாய் 12 பாவகத்தில் அமர்ந்தால் என்ன பலனை செய்வார் அப்படிங்கறத இப்ப நம்ம கிளியரா பார்க்கலாம்.
முதலாவதா ஜென்மத்துல செவ்வாய் இருந்தால் என்ன பலன், அதாவது லக்னத்துல செவ்வாய் இருக்கிறது வந்து பார்த்தோம்னா இது ஒரு வகையில தோஷ அமைப்புகள்னு கூட எடுத்துக்கலாம். லக்னத்துல செவ்வாய் ஆட்சி உச்சம் அடைகிறது குற்றம். லக்னத்திலே செவ்வாய் இருக்கிறதும் பெரிய அளவுல சிறப்பா சொல்லப்படல. இருப்பினும் இது பல விஷயங்களுக்கு நல்ல பலன்களையும் கொடுக்குது. பொதுவா லக்னத்துல செவ்வாய் இருந்தா அவங்களுக்கு எல்லாம் பார்த்தோம்னாக்கா கோபதாப உணர்வுகள் அதிகமா வரும். அதிகமா உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களா இருப்பாங்க. அவசர குணம் இவர்களுக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கும். திருமணம் கொஞ்சம் லேட் மேரேஜா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வாழ்க்கை துணையோட அடிக்கடி கருத்து போராட்டம், வாழ்க்கை துணையோட அடிக்கடி முரண்பாடான அமைப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. திருமண வாழ்க்கையில சில சங்கடங்களை சந்தித்தவர்களா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. செவ்வாய் வந்து லக்னத்துல இருந்தாக்கா மூர்க்கத்தனமான கோபம் வரும். கோப உணர்வுகள் தான் இவங்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய மைனஸே. கோபத்தை மட்டும் இவங்களால கண்ட்ரோலே பண்ணிக்க முடியாது. அதே போல செவ்வாய் வந்து லக்னத்துல இருக்கிறவங்களுக்கு தாயாருடைய உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் பாதிக்கப்படுறது வாய்ப்பு இருக்கு. தாயாரோட ஒத்து போகாத அமைப்புகள் இருக்கலாம். தாயாரும் கோபக்காரரா இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. அதே போல உடல்ல உஷ்ண அமைப்பு கொஞ்சம் அதிகமா இருக்கும். இவங்களுக்கு தேக ஆரோக்கியத்துல சில பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உஷ்ணத்தால ஏற்படக்கூடிய கட்டிகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே போல நல்ல தைரியசாலி. லக்னத்துல செவ்வாய் இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தோம்னா நல்ல தைரியசாலி. எதுக்கும் அசர மாட்டாங்க, எதுக்கும் பயப்பட மாட்டாங்க. ஒரு வாட்டி ஒரு விஷயத்துல முடிவு எடுத்துட்டாங்கன்னா அதுல வெற்றி அடைகிற வரைக்கும் தீர்க்கமா இருந்தா அதுல வெற்றி அடைவாங்க. தலைவலி இவர்களுக்கு அதிகமா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. தலையில அடிக்கடி அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுல எல்லாம் கொஞ்சம் அவங்க கவனமா இருக்கணும். குறிப்பா செவ்வாய் புத்தியோ செவ்வாய் திசையோ வரும்போது இவங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். அதே போல நல்ல செல்வாக்கு மிக்கவர்களா இருப்பாங்க. உங்களுடைய பேச்சுக்கு 4 பேர் கட்டுப்படுவாங்க. நிலபுலம் நிறைய வைத்திருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. அதே போல ஜாதகர் வந்து எதையும் வந்து ரொம்ப விரிவா யோசிக்க மாட்டாரு. கொஞ்சம் சலன புத்தி கொண்டவர்களா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே போல லக்னத்துல செவ்வாய் இருக்கிறவங்க எல்லாம் வந்து பார்த்தோம்னா முன்னுக்கு பின் முரணாக பேசக்கூடியவர்களா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியத்திலே இவங்க கவனமா இருந்துக்கணும். அதிகமா யோசிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. நண்பர்களோட ஒத்து போகாத அமைப்பு இருக்கும். வாழ்க்கை துணை கிட்ட கொஞ்சம் அனுசரிச்சு விட்டு கொடுத்து போகணும். திருமண வாழ்க்கையில சில ஏற்றத்தாழ்வுகளை சந்தித்தவர்களா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்தது 2ஆம் இடத்துல செவ்வாய், தன குடும்ப வாக்கு ஸ்தானத்துல செவ்வாய். பொதுவா 2ல செவ்வாய் இருக்கிறது தோஷ அமைப்பு தான். இது வந்து புதனோட வீடாக இருந்தால் கூடுதல் தோஷம். புதனோட வீடா இல்லாம மற்ற வீடுகளா இருந்து 2ஆம் இடமா இருந்துச்சுன்னா அதுவும் ஒரு மிதமான தோஷ அமைப்பு தான். பொதுவா 2ல செவ்வாய் இருந்தா பேச்சுவார்த்தைகள் கொஞ்சம் கடினமானதாக இருக்கும். சடசடன்னு பேசக்கூடியவர்களா இருப்பாங்க. முன் பின் எதிர்வினைகள் எல்லாம் யோசிக்க மாட்டாங்க. தான் மனசுல என்ன தோணுதோ அதை பட்டுன்னு வெளிப்படுத்திடுவாங்க. கோபதாப உணர்வுகள் அதிகமா கொண்டவர்கள். இவங்களுடைய பேச்சில் ஒரு வேகம் இருக்கும். நல்லா ஸ்பீடா படபடன்னு பேசி அடிக்கடி சண்டை வளர்க்கக்கூடிய அந்த ஒரு சுபாவ குணம் இவங்கள்ட்ட இருக்கும். யாராச்சும் வம்புன்னு வந்துட்டா ஒரு கை பார்த்துருவாங்க. அதே மாதிரி இந்த செவ்வாய் ஆட்சி உச்சம் பெறாம இருக்கணும். 2ல செவ்வாய் இருந்து ஆட்சி உச்சம் பெற்றா சொல்லவே வேணாம். இவங்ககிட்ட வாயை கொடுத்து மாட்டினாக்கா ஒரு வழி பண்ணிடுவாங்க. அதே போல 2ல செவ்வாய் இருக்கிறவங்களுக்கு கையில காசு தங்காது. பொருளாதார ரீதியா ஒரு சில ஏற்றத்தாழ்வுகள், ஒரு சில தடுமாற்றங்கள் தொடர்ச்சியா மாத்தி மாத்தி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. திருமண வாழ்க்கையில சில ஏற்றத்தாழ்வுகளை சந்தித்தவர்களா இருப்பாங்க. திருமண வாழ்க்கையில வாழ்க்கை துணையோட அடிக்கடி சண்டை சச்சரவு வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடியவர்களா இருப்பாங்க. குடும்பத்துல அடிக்கடி சண்டை சச்சரவு இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. செவ்வாய் வந்து ஆட்சி உச்சம் அடைஞ்சிட்டா சொல்லவே வேணாம். குடும்பத்துல ஒரு அமைதி இல்லாத அமைப்பை இது ஏற்படுத்தும். அதே போல கல்வி சம்பந்தமான விஷயங்கள்ல பெரும்பாலும் ஆர்வம் இருக்காது. படிப்புல இருந்து சிந்தனை வேற இடத்துக்கு நகரும். அடுத்தது பிள்ளைகளோட ஒத்து போகாத நிலை அல்லது பிள்ளைகள் வந்து அவசரப்படக்கூடியவர்களா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிள்ளைகளுடைய உறவு நிலையில ஒரு சில ஏற்றத்தாழ்வுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. புத்திர தாமதம் ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு. பிள்ளைகளும் கொஞ்சம் கோபக்காரர்களா இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. பூர்வீக சொத்துல ஒரு சில குழப்பங்கள், பூர்வீக சொத்துல ஒரு சில வில்லங்கங்கள் ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு. இவங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல இவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அக்கறை எடுத்துக்கணும். வண்டி வாகனம் இதெல்லாம் பயணிக்கும் போது கொஞ்சம் கவனமா இருக்கணும். பணம் கொடுத்தல் வாங்கல் சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். அதே போல உங்களுடைய வார்த்தைகள்ல ஒரு லிமிடேஷன் இருக்கிறது ரொம்ப நல்லது. பேச்சு வார்த்தைகள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். உங்களுக்கு உங்களுடைய பேச்சு தான் முதல் எதிரியா இருக்கும். உங்களுடைய வாய் தான் இவங்களுக்கு முதல் எதிரியே. இல்ல பேச்சு வார்த்தைகள்ல இவங்க கவனமா இருக்கணும். அடுத்தது 3ஆம் இடத்தில் செவ்வாய், தைரிய வீரிய பராக்கிரமஸ்தானம், இளைய சகோதர ஸ்தானம். இதுல செவ்வாய் இருந்தால் என்ன பலன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 3ல செவ்வாய் இருக்கிறது ஒரு வகையில ஒரு பாக்கியம், ஒரு யோகம்னு அர்த்தம். 3ல செவ்வாய் இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தோம்னா நல்ல தைரியசாலிகளா இருப்பாங்க. எதா இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவர்கள். நல்ல செல்வ அமைப்பு இருக்கும். நிறைய பொருளாதாரம் சம்பாதிக்கக்கூடியவர்கள். கை நிறைய சம்பாதிப்பாங்க. நல்ல அறிவாற்றலை கொடுக்கும் இந்த செவ்வாய். 3ல இருக்கிற செவ்வாய் நல்ல புத்தி சாதுரியத்தை கொடுக்கும். கம்யூனிகேஷன் ஸ்கில் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா இருக்கும். பயமே இல்லாம பெரிய பெரிய மனிதர்களோட தொடர்பு வச்சுப்பாங்க. பெரிய பெரிய மனிதர் கூட பேச்சுவார்த்தை வச்சுப்பாங்க. உடம்பு நல்ல உறுதியாக இருக்கும். உடல் ஆரோக்கியம், தேக ஆரோக்கியம் வலிமையானதாக இருக்கும். நல்ல உடல் அமைப்பு நல்ல கட்டுமஸ்தா வச்சிருப்பாங்க. உடற்பயிற்சி செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க. அதே போல இவங்களுக்கு காது சம்பந்தமான விஷயங்கள்ல பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இஎன்டி ப்ராப்ளம், காது கண்ணு மூக்கு தொண்டை இந்த பகுதிகளில் ஏதாச்சும் பிரச்சனை வரலாம். கழுத்து வலி அடிக்கடி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த 3ல இருக்கிற செவ்வாய் இளைய சகோதரத்துவத்தை கெடுக்கும். இளைய சகோதரத்துவத்தோட ஒத்து போகாத அமைப்போ அல்லது இளைய சகோதரத்துவத்தையே உடல் ஆரோக்கியத்துல
சில குறைபாடுகளை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு. சில பேருக்கு இளைய சகோதர சகோதரிகள் இருக்க மாட்டாங்க. ஒன்னு பிறந்து இறக்கிறது அல்லது அப்படியே இருந்தாலும் அவருடைய உறவு நிலையில நிறைய விரிசல் வரும் அல்லது அவருடைய உடல் ஆரோக்கியத்தில் ஏதாச்சும் பிரச்சனைகள் வரது வாய்ப்பு இருக்கு. 3ல செவ்வாய் பலமா இருந்துட்டாக நல்ல வாழ்க்கை கிடைக்கும். நல்ல சுகபோகமான வாழ்க்கை, நல்ல நிலபுலங்கள் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு சில சூழ்நிலை, நல்ல விவசாயம் செய்யக்கூடிய பாக்கியம், இதெல்லாம் அற்புதமா கிடைக்கும். இந்த 3ல செவ்வாய் இருக்கிறவங்களுக்கு தாயாருடைய உடல் ஆரோக்கியம் கெடுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தாயாருடைய உடல் ஆரோக்கியத்துல இவங்க கவனமா இருக்கணும். தாயாருடைய உறவு நிலை, தாய் வழி உறவுகள் இவங்களோட எல்லாம் கொஞ்சம் ஒத்து போகாத அமைப்புகள் இருக்கலாம். அதே போல 3ல செவ்வாய் இருக்கிறவங்களுக்கு பிடிவாத குணம் அதிகமா இருக்கும். ஜாதகர் பிடிவாதக்காரனா இருப்பாரு அல்லது ஜாதகி பிடிவாதக்காரியாக இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. நல்ல சாதனையாளர்கள், அதெல்லாம் மறுக்கவே முடியாது. 3ல செவ்வாய் இருக்கிறவங்க தனக்கு தேவையானதை எப்படியும் சாதிச்சிருவாங்க. செல்வ சூழல்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை பெற்றவர்கள், புகழுக்கு பெயர் போனவர்கள், நல்ல பெயர் புகழ் இருக்கும், நல்ல பிரபலமா இருப்பாங்க. எல்லா விதமான வசதிகளும் இவர்களுக்கு சேரும். நீண்ட ஆயுளை கொடுக்கும். தானம், தர்மம், நியாயம் இதுல இவர்களுக்கு அதிகமான நாட்டம் இருக்கும். நியாயத்துக்கு புறம்பாக எதையுமே செய்ய மாட்டாங்க. நன்னடத்தை கொண்டவர்களாக இருப்பாங்க. அதே போல வீராப்பு குணம் இருக்கும். சுய கௌரவத்தை ஒருபோதும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. தன்னை கீழ்த்தனமா பேசினவங்க எல்லாம் உதறி எறிஞ்சிருவாங்க. ரோஷ குணம் அதிகமா வரும். எதற்கும் கவலைப்பட மாட்டாங்க. இதெல்லாம் இவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு குவாலிட்டியான ஒரு குணாதிசயங்களா இருக்கும். அடுத்தது 4ஆம் இடத்தில் செவ்வாய். சுகஸ்தானம், தாயார் ஸ்தானம், வித்யாஸ்தானத்துல செவ்வாய். இந்த 4ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் தாய் வழி சொத்துக்கள் கிடைக்கும். தாயாருடைய உடல் ஆரோக்கியத்துல சில பிரச்சனைகள், ஏற்றத்தாழ்வுகள்லாம் இருக்கும். தாயாரோட ஒத்து போகாத அமைப்புகள் இருக்கலாம். கணவன் மனைவி சண்டை சச்சரவுகள் ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு. கணவன் மனைவி உறவுல ஒரு மாதிரி ஒத்து போகாத அமைப்பு, ஏற்றத்தாழ்வான அமைப்புகள்லாம் உண்டாகிறது வாய்ப்பு இருக்கு. அல்ல கணவன் மனைவி உறவுல விட்டு கொடுத்து போக வேண்டியது அவசியம். இந்த 4ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தோம்னா நிறைய நிலபுலங்கள் இருக்கும். விவசாயம் செய்யக்கூடிய ஆற்றல் கொண்டவர்களா இருப்பாங்க. அதே சமயத்துல செவ்வாய் இந்த இடத்துல பலவீனமா இருக்காருனாக்கா இந்த நிலபுலம் அமைகிறதுல ஒரு மாதிரி ஏற்றத்தாழ்வுகள், தடை தாமதங்கள்லாம் ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு. வீடு, வாசல், வண்டி, வாகனம் இதெல்லாம் இவர்களுக்கு கொஞ்சம் தாமதப்பட்ட அமையும், ஆனால் அமையும். அடுத்தது மார்பு வலி, மார்பக பகுதிகளில் வலி அடிக்கடி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுல இவங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். 4ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறவங்க எல்லாம் உறவுகள், வீடு, வாசல், சொத்து, தாய்ப்பாசம், வாகன வசதி இதெல்லாம் கொஞ்சம் தாமதப்பட்டு கிடைக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. இது சம்பந்தமான விஷயங்கள்லாம் ஒரு மாதிரி ஏக்க அமைப்பு கொடுக்கும். அதே போல இந்த 4ல செவ்வாய் இருக்கிறவங்களுக்கு எதிர்பாலினத்தவர் மேல அதிகமான ஈர்ப்பு இருக்கும். மன போராட்டங்கள் மிகுந்தவர்களா இருப்பாங்க. எதையும் உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆர்வ கோளாறுன்னு நம்ம எடுத்துக்கலாம். எல்லாத்துலயும் ரொம்ப ஸ்பீடான பர்சனா இருப்பாங்க. அவசர குணம் இவர்களுக்கு அதிகமா இருக்கும். அதே போல கல்வி சம்பந்தமான விஷயங்கள்ல ஈர்ப்பு கம்மியா இருக்கும். இவங்களுக்கு கல்வியை விட விளையாட்டு துறைகள்ல ஆர்வம் அதிகமா வரும். நல்லா சுறுசுறுப்பான பர்சனா இருப்பாங்க. படிப்பை விட எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டியில ஆர்வம் அதிகமா இருக்கும். அதே மாதிரி செவ்வாய் 4ஆம் இடத்துல நல்ல பலமா இருந்துட்டாரு, சுபகிரகத்துடைய பார்வையில வந்துட்டாருன்னா இவங்கெல்லாம் யூனிஃபார்ம்டு சர்வீஸ், மருத்துவம் சம்பந்தப்பட்ட படிப்பு இதெல்லாம் படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நர்சிங் சம்பந்தமான படிப்பு இதெல்லாம் இவங்களை தேர்ந்தெடுத்து படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்ததாக 5ஆம் இடத்துல செவ்வாய். இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம், புத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 5ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது ஒரு வகையில நல்லதுதான். இருப்பினும் 5ல செவ்வாய் இருந்தா புத்திர தோஷத்தை ஏற்படுத்தும். தாமதப்பட்ட புத்திரர்கள் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கு. அதே போல புத்தி மங்கும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. ஏன்னா அது புத்தி ஸ்தானம். இதுல செவ்வாய் இருந்தா ரொம்ப உணர்ச்சி வசப்படுவாங்க. கோப குணம் அதிகமா வரும். புத்தி தடுமாற்றம் அடிக்கடி ஏற்படும். குழந்தைகளால அடிக்கடி மன வருத்தங்கள் ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு. பிள்ளைகளோட அடிக்கடி சண்டை சச்சரவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு. எதிரிகளால தொந்தரவு, பண வரவுல ஒரு சில சிரமங்கள், பிரச்சனைகள் ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு. இதுவே இந்த 5ஆம் இடத்துல செவ்வாய் ஆட்சி உச்சம் பெற்று இருந்தாருனாக்கா எவ்வளவு தடைகள் வந்தாலும் அதை தகர்த்தெறிந்து வெற்றிகளை அடையக்கூடியவர்களா இருப்பாங்க. 5ல செவ்வாய் இருக்கிறவங்க முருகர் வழிபாடு செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க. ஆன்மீகத்துல ஈடுபாடு வந்துச்சுன்னா அது முருகர் மேலதான் அந்த பற்று அதிகமா வரும். இவர்களுக்கு பெண் குழந்தைகள் அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வாழ்க்கையில வசதிகள், பூர்வீக சொத்து இதுல எல்லாம் ஒரு மாதிரி தடை தாமதம் தடுமாற்றத்துக்கு பிறகு இந்த விஷயங்கள்லாம் இவங்களுக்கு அமையும். பூர்வீக சொத்துல ஏதாச்சும் வில்லங்க அதன் பிறகு இந்த பூர்வீக சொத்து இவர்களுக்கு பலிதமாகும். சில பேருக்கு மன ரீதியான கலக்கமும் கவலையும் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். அதனால இவர்கள் முருக பகவானை வழிபட்டு வருது மிக மிக உத்தமமான ஒரு அமைப்பு. அதே போல இவர்கள் பணம் சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் கராரா இருந்துக்கணும். அதிகமான விரைய செலவுகள் இவர்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பணம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் இவங்க விழிப்புணர்வோடு இருக்கிறது நல்லது. அடுத்தது 6ஆம் இடத்தில் செவ்வாய். இந்த 6ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது ஒரு வகையில ஒரு கிஃப்டட் நம்ம எடுத்துக்கலாம். ருணரோக சத்ருஸ்தானத்துல செவ்வாய் இருந்தால் எதையும் வெற்றி அடையக்கூடிய ஆற்றல்
ஆற்றல் கொண்டவர்கள். தைரிய அபிவிருத்தி இவர்களுக்கு மிக அற்புதமா இருக்கும். நல்ல சொத்து சேர்க்கை அப்படிங்கிறது ஏற்படும். நல்ல நிலபுலங்களை நிறைய வாங்கக்கூடியவர்களா இருப்பாங்க. சுய முயற்சியில எதையும் அடையக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள். செவ்வாய் 6ஆம் இடத்துல இருந்தா தனக்குன்னு தேவையான அளவுக்கு நிலபுலங்களை நிறைய வாங்கி சேர்த்துருவாங்க. அதே போல 6ல இருக்கிற செவ்வாய் காம உணர்வுகள், காம இச்சைகளை அதிகமா கொடுக்கும். அதே போல தாய் மாமனோட ஒத்து போகாத அமைப்பு, தாய் மாமனுக்கு தொந்தரவு தரக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும். இந்த 6ல செவ்வாய் இருக்கிறதுல என்ன ஒரு மைனஸ்னாக்கா செரிமானம் சம்பந்தமான பிரச்சனை ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு. வயிறு சார்ந்த உபாதைகள் ஏதாச்சும் கொடுக்கும். அதே போல இரத்த மாசுபாடு ஏற்பட்டு அதன் மூலமாக ஏதாச்சும் கட்டிகள் ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு. அடுத்தது நல்ல கற்றவர்களுடைய தொடர்பு இவர்களுக்கு கிடைக்கும். இவர்களுக்கு பெயர் புகழ்லாம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். 6ல செவ்வாய் இருந்தா பெரும் பொருட்செலவு அப்படிங்கிறது ஏற்படும். நல்ல உடல் ஆரோக்கியம் கிடைக்கும். நல்ல கட்டுமஸ்தான உடல் அமைப்பு கிடைக்கும். நல்ல உடற்பயிற்சி செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க. எதிரிகளை வெற்றி கொள்ளக்கூடியவர்கள். யாரு வந்தாலும் சரி ஒரு கை பார்த்துருவாங்க. சண்டைன்னு வந்துட்டா இவங்களை கட்டுப்படுத்தவே முடியாது. ஒரு கை பார்த்துருவாங்க. அதே போல கடன் பிரச்சனைகள் இருந்தாலும் அதை அடைத்து வாழ்க்கையில முன்னேறக்கூடியவர்களா இருப்பாங்க. மனதில் பயம் அப்படிங்கிறதே உங்களுக்கு சுத்தமா இருக்காது. இவர்கள ஒரு சிலருக்கு பார்த்தோன்னா அதீதமான பெண் ஆசை அப்படிங்கிறது இருக்கும். இவங்களுடைய முயற்சியின் மூலமாக எதையும் வெற்றி அடையக்கூடியவர்கள். இவங்க எந்த முயற்சி எடுத்தாலும் அதுல எப்படியாச்சும் வெற்றி அடைஞ்சிருவாங்க. 6ல இருக்கிற செவ்வாய் ஸ்தான பலத்தின் அடிப்படையில மிகப்பெரிய வெற்றிகளையும் மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் கொடுக்கும். அடுத்ததாக 7ஆம் இடத்தில் செவ்வாய். கலத்திர ஸ்தானத்துல செவ்வாய் இருக்கிறது அவ்வளவா சிறப்பு இல்ல. இதை செவ்வாய் தோஷம் சொல்லுவோம். இது புதனோட வீடா இருந்தா அந்த செவ்வாய் தோஷம் வலிமை அடையும். 7ல செவ்வாய் ஆட்சி உச்சம்லாம் அடையக்கூடாது. பொதுவா செவ்வாய் 7ல இருக்கிறதே குற்றம் தான். 7ல இருக்கிறது 7 பாக்குறதுலாம் ஒரு குற்றமான அமைப்பு. இந்த 7ல செவ்வாய் இருக்கிறவங்க தலை பகுதிகளில் கவனமா இருக்கணும். தலைவலி அடிக்கடி வரக்கூடியவர்களா இருப்பாங்க. திருமண வாழ்க்கையில சில பிரச்சனைகளை சந்தித்தவர்களா இருப்பாங்க. திருமண வாழ்க்கையில ஒரு நிம்மதி இல்லாத அமைப்பு இவர்களுக்கு ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு. எனவே இவர்கள் திருமணம்னு வரும்போது நல்ல பொருத்தம் பார்த்து சரியான இணையை தேர்ந்தெடுத்துக் கொள்றது ரொம்ப நல்லது. இந்த செவ்வாய்க்கு இந்த 7ஆம் இடம் நட்பு வீடா இருந்தாலும் சரி, சொந்த வீடா இருந்தாலும் சரி, உச்ச வீடா இருந்தாலும் சரி, ஒரு சின்ன மைல்டான பிரச்சனையாச்சும் கொடுக்கும். சுத்தமா பிரச்சனையே இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒரு சின்ன மைல்டான பிரச்சனையாச்சும் கொடுக்கும். இதுவே இவருக்கு இந்த இடம் ஸ்டேபிளான இடமா இருந்துச்சுன்னா பிரச்சனைகள் குறையுதுன்னு அர்த்தம். இதே இந்த 7ஆம் இடம் பகை வீடா இருந்தா ரொம்ப மோசம். பொதுவா 7ல செவ்வாய் இருக்கிறதே குற்றம் தான். 7ல செவ்வாய் இருக்கிறவங்களுக்கு பெண்களால சில பிரச்சனைகள், சில வருத்தங்கள், குழப்பங்கள்லாம் ஏற்படும். அதுல எல்லாம் இவங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதே போல இவருடைய நண்பர்கள் அல்லது இவர்களுடைய வாழ்க்கை துணை முன் கோப கொண்டவர்களாக இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. இவங்களுக்கும் கோபதாப உணர்வு அதிகமா வரும். அவசர குணம் இருக்கும். ஒரு விஷயத்துல பொறுமை அப்படிங்கிறது இருக்காது. ரொம்ப அவசரப்படுவாங்க. குடும்ப வாழ்க்கையில ஒரு அமைதி இல்லாத சூழ்நிலை அடிக்கடி இருக்கும். பேச்சுவார்த்தையில இவங்க கவனமா இருக்கணும். என்ன பேசுறோம் தெரியாம சடசடன்னு பேசக்கூடிய குணமுடையவர்களா இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. அல்ல பேச்சுவார்த்தையில கவனமா இருக்கணும். அதே போல வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியம், வாழ்க்கை துணையுடைய உறவு நிலை இதுல எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கணும். நட்பு வட்டாரத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். இந்த 7ல செவ்வாய் இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தோம்னா தலை, முகம், வயிறு, சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட இடம் இதுல எல்லாம் ஒரு மாதிரி பாதிப்புகள் ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு. இதுல எல்லாம் இவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கணும். அடுத்ததாக 8ல் செவ்வாய். அஷ்டமத்துல செவ்வாய் இருக்கிறது அவ்வளவா சிறப்பு இல்ல. பெண்களுடைய ஜாதகமா இருந்துச்சுன்னா அது ஒரு பெரிய குற்றம் தான். 8ல செவ்வாய் அமர்றது அந்த அளவுக்கு சிறப்பு கிடையாது. 8ல செவ்வாய் இருந்தா ஜாதகர் பிரச்சனைகளுக்கு உரிய ஒரு குணத்தை கொண்டவரா இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. இந்த 8ல செவ்வாய் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பார்த்தோன்னா சிறைவாசம் எல்லாருக்கும் கிடையாது. ஒரு சிலருக்கு மட்டும் இந்த செவ்வாய் 8ல பலமா இருந்தா சிறைவாச அமைப்பு, இரத்த சம்பந்தமான பிரச்சனை, கடன் பளு அதிகமா ஏற்படுறது, ஆயுள் குறைவு அப்படிங்கிறது ஏற்படுறது, உடல் ஆரோக்கியத்துல பிரச்சனை, ரத்தம் சம்பந்தமான பிரச்சனை, கட்டி சம்பந்தமான பிரச்சனை, கோபம் இவங்களுக்கு அதிகமா வரும். ரத்த கொதிப்பு, கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு மனநிலை, சகோதர சகோதரிகளுடைய நலம் அப்படிங்கிறது கெடும். அவர்களுடைய உறவு நிலையில சில பாதிப்புகள் ஏற்படும். பொருளாதார ரீதியா ஒரு மாதிரி ஏற்றத்தாழ்வான அமைப்புகள் ஏற்படும். நிலபுலங்களை விற்கக்கூடிய அமைப்பு, நிலபுலங்களை இழக்கக்கூடிய அமைப்பு, நிலபுலங்கள்ல ஏதாச்சும் வம்பு வழக்கு பிரச்சனை இருக்கக்கூடிய அமைப்பு, உடலும் உள்ளமும் இவர்களுக்கு ஒரு மாதிரி பாதிக்கப்பட்ட அமைப்புல இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. என்ன பண்ணாலும் ஒரு மாதிரி எனக்கு ஒரு மனநிறைவு அடைய முடியல அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட் இது கொடுத்துக்கிட்டே இருக்கும். 8ல செவ்வாய் இருக்கிறவங்க முருக வழிபாடு பண்றது உத்தமம். முருகனுடைய அருளால் இவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கஷ்டம் பிரச்சனைகள்லாம் குறையும். 8ல செவ்வாய் இருக்கிறவங்களாம் பேச்சுவார்த்தைகள்ல ரொம்ப நிதானமா இருக்கணும். இவர்களுக்கு தைரிய குறைவு ஏற்படும். அவசர குணம் அதிகமா இருக்கும். கண்ணு, முகம் சம்பந்தமான இடங்கள்ல பிரச்சனை ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் இவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கணும். அதிகமான விரயம் அதையும் இந்த செவ்வாய் 8ல இருக்கும்போது கொடுக்கும். பொருளாதார ரீதியா ஒரு சில தடுமாற்றங்களையும் கொடுக்கும். இதுல எல்லாம் இவங்க கொடுத்தல் வாங்கல், பணம் சம்பந்தப்பட்ட விஷயம், உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களே இவங்க கொஞ்சம் அதிக விழிப்புணர்வோடு இருக்க வேண்டியது அவசியம்.
அடுத்தது 9ஆம் இடத்தில் செவ்வாய். இந்த பாகிய ஸ்தானத்துல செவ்வாய் இருக்கிறது ஒரு வகையில நல்லது, ஒரு வகையில கெடுதல். பொதுவா 9ல செவ்வாய் இருந்து அவர் ரொம்ப பலமா இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், தந்தை நல்ல தேக ஆரோக்கியம் உடையவரா இருப்பாரு. ஆனா தந்தையாருடைய உறவு நிலையில ஒரு மாதிரி விரிசலான அமைப்புகள் இருக்கும், அல்லது தந்தையாருடைய உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படும், தந்தையாருடைய உறவு நிலை சமமாக இருக்கும். இப்படி அப்படியே ஒரு மாதிரி எதிர்க்கு புதிரான ஒரு ஏற்றத்தாழ்வான அமைப்புகளை தான் கொடுக்கும். தந்தைக்கு உடல் ஆரோக்கிய ரீதியா ஏதாச்சும் அறுவை சிகிச்சையோ அல்லது உடல் ஆரோக்கிய ரீதியா ஏதாச்சும் பிரச்சனைகளோ ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தந்தையாரோட ஒத்து போகாத அமைப்பு இருக்கும். தந்தை கொஞ்சம் கோபக்காரரா இருப்பாரு. தந்தை உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு பர்சனா இருப்பாரு. 9ஆம் பாவத்துல செவ்வாய் இருந்தாக்கா தந்தைக்கு பெரும் அளவு வளர்ச்சி இருக்காது. ஒரு மீடியம் லெவல்லையே தந்தை டிராவல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு பர்சனா இருப்பாங்க. பக்திமானா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தந்தை ஒரு ஆன்மீக பிரியரா, ஆன்மீகத்துல பக்தியோட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே போல ஜாதகர் நம்ம எடுத்துக்கும் போது ஜாதகர் ஒரு அதிரடியான ஒரு பர்சனா இருப்பாங்க. எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் அதிரடியா எடுப்பாங்க. அதிகமா உணர்ச்சி வசப்படுவாங்க. திடீர் மாற்றம், திடீர் வளர்ச்சியை எதிர்பார்க்கக்கூடியவரா இருப்பாங்க. கடுமையான செலவை செய்யக்கூடியவரா இருப்பாங்க. தேவையில்லாத செலவு அதிகமா இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. தைரிய குறைவு உடையவர். தாயாருக்கு உடல் ஆரோக்கிய ரீதியா சில பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. தாய் தந்தையாரோட இணங்கி போக முடியாத நிலை அல்லது தாய் தந்தையாரை பிரிந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை, இதெல்லாம் அந்த ஜாதகருக்கு ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு. அதே போல 9ல செவ்வாய் இருக்கிறது ஜாதகரை ஆன்மீகவாதியா மாற்றும். கண்களுக்கு புலப்படாத விஷயங்களை ஜாதகரால உணர முடியும். 9ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தாக்கா கண்களுக்கு புலப்படாத கலைகள் மேல ஜாதகருக்கு ஆர்வம் உண்டாகும். அதுல அவர் தேர்ச்சியும் அடைவார். சோதிடம், வானவியல், ஆராய்ச்சி துறை இதெல்லாம் ஜாதகருக்கு மிக அற்புதமா வரும். கல்வியில அதீதமான ஆர்வம் உண்டாகும். 9ல செவ்வாய் இருந்து குரு பார்வையில செவ்வாய் இருந்தாக்கா நல்ல போதனை செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க. மற்றவர்களுக்கு நல்ல அட்வைஸ் கொடுக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. ஆன்மீக காரியங்களில் ஈடுபடக்கூடியவர்களா இருப்பாங்க. ஜோதிட துறையில புகழ் அடையக்கூடிய ஆற்றல் உண்டு. நிலபுலங்கள் வாங்கக்கூடிய ஆற்றல் உண்டாகும். சொத்து சொகத்தை சேர்க்கக்கூடியவரா இருப்பாரு. இதெல்லாம் பாக்கியத்துல செவ்வாய் இருக்கிறதுக்கான ஒரு பொது பலன். அடுத்ததாக 10ஆம் இடத்தில் செவ்வாய். ஜீவனஸ்தானத்துல செவ்வாய் இருக்கிறது ஒரு வகையில யோகமான அமைப்பு தான். 10ல செவ்வாய் திக்பல அமைப்பு அடைவாரு. அதாவது ஆட்சிக்கு ஒப்பான நிலை அடைவாரு. இதுல செவ்வாய் இருக்கிறது உயர்ந்த பதவியில அமர வைப்பார். இந்த யூனிஃபார்ம்டு சர்வீஸ், போலீஸ், மருத்துவம், யூனிஃபார்ம்டு சர்வீஸ்ல ஏதோ ஒரு துறையில உயர்ந்த பதவியில அமர வைப்பார். தலைமை பொறுப்புகளுக்கு சில அடித்தளங்களை வகித்து கொடுப்பார். இந்த செவ்வாய் 10ல இருக்கக்கூடிய செவ்வாய் ஜாதகருக்கு உயர்ந்த பதவியின் மேல ஆசை வரும். காக்கி சட்டை மேல பிரியம் வரும். கனரக வாகனங்களை இயக்கக்கூடிய அந்த ஒரு தன்மையை ஜாதகர் அடையக்கூடியவரா இருப்பாரு. நெருப்பு மூலமாக வருமானம் இந்த ஜாதகருக்கு அதிக அளவுல கிடைக்கும். செங்கல் சோலை, நெருப்பு, வண்டி, வாகனம் இயக்கிறது, உயர்ந்த பதவிகளுக்கு ஆசைப்படுறது, பெரிய மனிதர்களிடத்துல நட்பு வட்டாரங்களை பெருக்கிக் கொள்றது, பெரிய பொறுப்புகள் தேடி வருது, இதெல்லாம் 10ல இருக்கிற செவ்வாய் ஏற்படுத்தி கொடுப்பார். இந்த 10ல இருக்கிற செவ்வாய் அதீதமான நன்மையை வாரி வழங்கும். செவ்வாயுடைய அத்தனை காரகத்துவங்களும் மிக அற்புதமா ஜாதகருக்கு கிடைக்கும். ஆனா என்ன, தாயாருடைய உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும். தாயார் கோபகாரங்களா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தாயார் உணர்ச்சி வசப்படக்கூடியவரா இருப்பாரு. அதே போல ஜாதகரும் கொஞ்சம் அவசர குணம் கொண்டவரா இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. எதிலும் பொறுமை குணம் இருக்காது. அதே போல ஜாதகன் ராஜ அந்தஸ்துல இருப்பார். நல்ல வீரன், நல்ல சூரன், நல்ல வெற்றியாளரா இருப்பாரு. ஆற்றலை உடையவரா இருப்பாரு. அனைத்து விஷயத்திலையும் ஆர்வம் உடையவரா இருப்பாரு. நல்ல சொத்து, சுகம், புகழ் அதெல்லாம் இவர்களுக்கு மிக அற்புதமான முறையில கிடைக்கும். 10ல செவ்வாய் இருக்கிறது ஒரு வகையில வரப்பிரசாதம். இவர் என்ன தொழில் செய்தாலும் சரி, என்ன உத்தியோகத்துக்கு போனாலும் சரி, அவருக்கு ஒரு பெரிய பொறுப்பு காத்துக்கிட்டு இருக்கும் அப்படிங்கிறது ஒரு யதார்த்தமான உண்மை. அடுத்தது 11ஆம் இடத்தில் செவ்வாய். லாபஸ்தானத்துல எந்த கிரகம் இருந்தாலும் நல்ல ஒரு ஸ்கோர் பண்ணிடும். அதுல செவ்வாயும் ஒரு தனித்துவமான இடத்தை அடைவார். 11ல செவ்வாய் இருந்தா நல்ல பணக்காரரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நல்ல பணத்து மேல அதிகமான ஈர்ப்பு வரும். பணத்தை நிறைய சம்பாதிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. மகிழ்ச்சி நிறைந்ததாக வாழ்க்கையானது இருக்கும். ஆசைப்பட்டதை ஆசைப்பட்ட மாதிரியே அடையக்கூடிய ஆற்றல் ஜாதகருக்கு இருக்கும். அதே போல 11ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தாக்கா நல்ல தொழில்ல நல்ல ஒரு முன்னேற்றம், போடுற பணத்தை டபுளா திரும்ப எடுக்கிறது, பணப்புழக்கம் நன்றா இருக்கிறது. இதெல்லாம் 11ல செவ்வாய் இருக்கிறவங்களுக்கு கிடைக்கும். 11ல செவ்வாய் இருந்தாக்கா மூத்த சகோதர சகோதரிகளோட ஒத்து போகாத அமைப்பு உண்டாகும். மூத்த சகோதர சகோதரிகளோட சண்டை சச்சரவுகள் ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு. ஜாதகருக்கு மகன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆண் குழந்தை இருக்கும். சொத்து, சொகம், பெயர், புகழ் இது எல்லாமே ஜாதகருக்கு வாய்க்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. ஆண்மை உணர்வு அப்படிங்கிறது ஜாதகருக்கு அதிகமா இருக்கும். இதுவே ஜாதகியாக இருந்தால் எதற்கும் தயங்காத குணம் இவங்களுக்கும் ஆண் புத்திரம் இருக்கும். பிள்ளைகளோட அடிக்கடி வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடியவர்களாக இருப்பாங்க. மன உறுதி இவர்களுக்கும் அழகானதாக இருக்கும். எதற்கும் பயப்படாத ஒரு குணம், தைரியம், பொருளாதாரத்துல ஒரு ஈர்ப்பு, பணம் நிறைய சேமிக்கக்கூடிய அந்த ஒரு புத்திசாலித்தனம் இதெல்லாம் இருக்கும். நிறைய நண்பர்கள் இருப்பாங்க. கூட்டாளிகளோட ஒரு நெருக்கமான அமைப்பு ஏற்படும். கூட்டாளிகளால ஆதாயம் கிடைக்கும். உண்மையிலேயே ஜாதகன் தனித்தன்மை வாய்ந்தவனாக இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. ஜாதகனோ ஜாதகியோ தனித்துவமான ஆற்றல் கொண்டவர்களாக இருப்பாங்க. எதையும் தெளிவாக பேசக்கூடியவர்களா இருப்பாங்க. நல்ல பேச்சு உண்மை இருக்கும். உங்களுடைய பேச்சு தான் உங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ் நம்ம சொல்லலாம். நல்ல பேச்சு, நல்ல ஆற்றல், நல்ல கை நிறைய சம்பாதி
சம்பாதிக்கக்கூடிய யோகம், இதெல்லாம் அற்புதமான முறையில கிடைச்சிரும். ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும். அதே போல 11ல செவ்வாய் இருந்தாக்கா மூத்த சகோதர சகோதரிகளோட மட்டும் ஒத்து போகாத அமைப்பு ஏற்படும். அடுத்தது 12ஆம் இடத்தில் செவ்வாய். அயன சயன போகஸ்தானத்துல செவ்வாய் இருந்தால் என்ன பலன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 12ல செவ்வாய் இருக்கிறது குற்றம் தான். 12ல செவ்வாய் இருந்தா கெடுதல் அதிகமா இருக்கும். இதையும் நம்ம செவ்வாய் தோஷ அமைப்புல தான் சேர்ப்போம். 12ல செவ்வாய் இருந்தா தேவையில்லாத செயல்பாடுகள் அதிகமா ஈடுபடுறதுக்கான சூழ்நிலைகளை ஜாதகருக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். பெண்கள் மூலமாக பொருளாதார இழப்பு அல்லது பெண்கள் மூலமாக சில அவமானங்கள், கெட்ட பெயர்கள் ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு. அதனால ஆண்களாக இருந்தால் பெண்கள் சார்ந்த விஷயத்திலும், பெண்களாக இருந்தால் ஆண்கள் சார்ந்த விஷயத்திலும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதே போல விலங்கு, மர்ம விலங்கு, இதனால ஆபத்து ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு. ஆகவே மிருகங்கள் சார்ந்த விஷயங்கள்லயும் ஜாதகர் கொஞ்சம் கவனமா இருக்கணும். கண்கள்ல சில குறைபாடு, கண் சார்ந்த பிரச்சனை, கண்ணாடி போட வேண்டிய சூழ்நிலை இதெல்லாம் ஏற்படலாம். அதே போல ஜாதகர் கொஞ்சம் சோம்பேறி குணம் உடையவரா இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. உங்கள்ட்ட இருக்கிற ஒரு பெரிய மைனஸே உங்களுக்கு இருக்கக்கூடிய சோம்பல் தனம் தான். பொருளாதார இழப்பு அடிக்கடி இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. பல சொத்துக்களை தொலைப்பவனாக இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. எனவே பணம் சம்பந்தமான விஷயங்களை கவனமா இருக்கணும். கையில பணப்புழக்கம் இருக்குன்னா ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ணிடுறது நல்லது. மேலும் 12 செவ்வாய் இருக்கிறவங்களுக்கு பார்த்தோம்னா அடிக்கடி பயணங்கள் ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு. இந்த 12 செவ்வாய் இருக்கிறவங்களும் முருக வழிபாடு பண்றது நல்லது. முருகனை நம்ம மனம் முருகி வழிபட்டு வரும்போது 12ல் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுடைய பாதிப்புகள் எல்லாம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். இப்ப நம்ம இதுவரைக்கும் பார்த்தது செவ்வாய் 12 பாவகத்தில் அமர்ந்தால் என்ன பலன் அப்படிங்கறத நம்ம கிளியரா டீடைலா நம்ம பார்த்திருக்கோம். இது ஒரு பொது பலன்கள் தான். இது லக்ன வாரியா இப்ப நம்ம சொன்ன பலன்கள் எல்லாம் நிறைய மாற்றத்தை சந்திக்கும். இது பொதுவா செவ்வாய் அப்படிங்கிற கிரகம் 12 பாவகத்துல எங்க இருந்தா என்ன மாதிரியான குணத்தை கொடுக்கும், என்ன மாதிரியான சிந்தனையை கொடுக்கும் அப்படிங்கறத ஒரு பேசிக் அவுட்லைனா தான் நம்ம கொடுத்திருக்கோம். இப்ப நம்ம சொல்லியிருக்க பலன்கள்ல 100க்கு ஒரு 50% உங்களுக்கு பொருந்தி வந்திருந்தா அது பெரிய விஷயம் தான். எனவே இந்த பதிவுகள்ல சொல்லப்பட்டிருக்க விஷயம் உங்களுக்கு எவ்வளவு % பொருந்தி வந்திருக்கு அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. மேலும் நம்மளுடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி குரு, சுக்கிரன், புதன், ராகு, கேது, சூரியன் இந்த கிரகத்துக்கான 12 பாவத்துல அமர்ந்த பலன்கள் டீடைலா ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. டைம் இருக்கும்போது அதையும் செக் பண்ணி பாருங்க. மேலும் 12 ராசி, 12 லக்னம், 27 நட்சத்திரம் இதுக்கான பொது பலன்கள் ரொம்ப கிளியரா நம்ம ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அதாவது அந்த பதிவுகளை நீங்க பார்க்கும்போது உங்களை பற்றிய, உங்களுடைய வாழ்க்கை பற்றிய ஒரு சின்ன புரிதலை உங்களால உணர முடியும். ஸோ டைம் இருக்கும்போது அதையும் நீங்க ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. அது உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. சோ அதையும் ட்ரை பண்ணி பாருங்க. மேலும் ஒரு சுவாரஸ்யமான பதிவோட உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி. அண்ட் ஃபைனலி வெரி லிமிட்டட் டைம். சோ பி கூல், ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்தி அண்ட் என்ஜாய். வாழ்த்துக்கள். நன்றி.